வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை குர்பானி கரி. அன்னை ஆயிஷா நகரில் 100 வீடுகள் அமைந்திருந்தன. அரச இலைகளின் நரம்புகள் போல தெருக்கள் விரிந்திருந்தன. 4வது தெருவில் 6 வீடுகள், எதிரெதிரில் 3 வீடுகள். முதல் வீட்டில் மரியம் பீவி பிரியாணி சமைத்து கொண்டு இருந்தாள். பிரியாணி சமையல் ஒரு தவம் போல. மனம் ஒருமைப்பட்டு சமையலுக்குள் புகுந்து நிலைத்திருக்க வேண்டும். அம்மா பிரியாணி தேக்ஸா மீது நெருப்பு கங்குகள் கொட்டி தம்மிடுவதை ரசித்து பார்த்தாள் இணையா. நெஞ்செலும்பு தால்ச்சா ரெடி பண்ணிட்டியாமா? ஓ, தயிர் பச்சடியும் பிரெட் அல்வாவும் அனைத்துமே தயார். அம்மாவும் மகளும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே வாசலில் காலடி அரவம் கேட்டது. மரியம் பீவி திரும்பினாள். 4வது வீட்டு ரமிஜாவின் மகள் ஜோயா பர்கா நின்றிருந்தாள். ஜோயாவும் இணையாவும் சம வயதினர். இருவருமே ஒரே பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றனர். இவ எதுக்கு இங்க வர்றா? அஸ்லாமு அலைக்கும் இணையாமா. 2 மாதங்களுக்கு முன் ரமிஜா வீட்டு செப்டி டேங்க் நிறைந்து தண்ணீர் வெளியேறி தெருவே நாற்றமடித்தது. பெரும் சண்டைக்கு பிறகு ரமிஜாவின் கணவர் கழிவுநீர் லாரியை கூட்டி வந்து கழிவை உறிஞ்சினார். தொடர்ந்து முட்டல் மோதல்கள். மரியம் பீவியின் கணவர் பேக்கரியில் சம்பளத்துக்கு பணிபுரிபவர். ரமிஜாவின் கணவரோ அரசு பாலிடெக்னிக்கில் விரிவுரையாளராக பணிபுரிபவர். பொருளாதாரத்தில் ரமிஜாவின் வீடே கை உயர்ந்திருந்தது. ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ரமிஜா மரியம் பீவி குடும்பத்தின் ஏழ்மை நிலையைத்தான் குத்தி காட்டி பேசுவாள். மீண்டும் சத்தமாக ஜோயா பர்கா அழகிய முகமன் கூறினாள். நீண்ட நொடிகள் மௌனத்திற்கு பிறகு மரியம் பீவி அலைக்கும் சலாம் என்றாள். உள்ளே வரலாமா இணையாமா? வா. ஜோயா பர்கா கையில் பெரிய எவர் சில்வர் டப்பா வைத்திருந்தாள். என்ன விஷயம்? எங்கள் வீட்டில் இன்னைக்கு குர்பானி கொடுத்தோம். அம்மா கறி கொடுத்து விட்டு இருக்கு. ஜோயா, எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் ஆடுதான் குர்பானி கொடுத்தோம். குர்பானி கொடுத்து அரை மணி நேரம் கூட ஆகலை. கறி உங்கள் வீட்டுக்குத்தான். உங்கள் வீட்டில் குர்பானி கொடுத்துருக்கீங்க, எங்கள் வீட்டில் குர்பானி கொடுக்கலங்கிறத கறி கொடுத்து குத்தி காட்டுறியா? அப்படியெல்லாம் இல்லை இணையாமா. நானும் உங்கள் மகளும் இணை பிரியாத தோழிகள். தோழி வீட்டுக்கு தோழி பிரியமாக கறி கொண்டு வந்திருக்கேன். காலையிலிருந்து 20-30 வீடுகளில் கறி வந்து குமிஞ்சு கிடக்கு. நீங்கள் யாராவது தேவைப்படுகிறவங்களுக்கு இந்த கறியை கொடுங்க. கழுவி நீர் சண்டையை மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்களா இணையாமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. மேலும் உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள், அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார் ஆகியோருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஹதீஸை எனக்கே சொல்லித்தரியா? ஒருவர் நல்ல முறையிலோ அல்லது தீய முறையிலோ நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு அவரை பற்றி அண்டை வீட்டார் புகழ்ந்து உரைப்பதை அல்லது இகழ்ந்து உரைப்பதை அளவுகோலாக கொள்ளலாம் என்கிறார் நபிகள் நாயகம். ஓஹோ, முஸ்லிம் தங்கள் சண்டைகளை 3 நாட்களுக்கு மேல் நீட்டிக்க கூடாது இணையாமா. குர்பானிக்கறி கொடுப்பது நான் தரும் அன்பளிப்பே. ஓர் ஆட்டின் விழாவை அல்லது காலை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என கூறியிருக்கிறார் நபிகள் நாயகம். நாங்கள்தான் விரும்பி உன் பெற்றோருடன் சண்டை போட்டது போல எனக்கு வரிசையாக நபிமொழிகளை ஞாபகப்படுத்துகிறாய் ஜோயா. சண்டை வந்த அன்று உங்களிருவர் நாக்கிலும் சைத்தான் அமர்ந்து பகை மூட்டி விட்டான். அமர்ந்து யோசித்து சமாதானமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் ஒரு வாய்ப்பாக வந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்வோம். சண்டை போட்டவ வீட்டுக்கு குர்பானி கறி கொடுத்தோம்னு உங்கள் அம்மா தம்பட்டம் அடிக்கவா? அன்பளிப்பு கொடுத்ததை சொல்லி காட்டுவதும் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுவதும் இஸ்லாத்துக்கு ஒவ்வாதவை. குர்பானி கறியை உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீயே கொண்டு வந்தாயா அல்லது உன் ஆத்தா அம்மா கொடுத்து விட்டாங்களா? இதென்ன கல்வி? என் பெற்றோர்கள் கொடுத்து விட்டார்கள் இணையாமா. நான் வாங்க மறுத்தால் என்ன செய்ய சொல்லி உன் அம்மா சொன்னாள்? அந்த மாதிரி என் அம்மா யோசிக்கவில்லை. குர்பானி கறியை தயங்காமல் வாங்கிக்கங்க. சரி இணையா, கையில் கொடு. இணையா வாங்கி டப்பாவை திறந்தாள். அதில் இளஞ்சிவப்பு ரோஜா நிற கறி துண்டுகள் நிறைந்திருந்தன. எலும்புகள் துளியும் இல்லை. கறி வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தது.
எடை 1/4 கிலோவுக்கு மேல் இருக்கும். ஜவ்வோ கொழுப்போ கலவாத தனிக்கறி. மரியம் பீவியின் முகம் அனிச்சையாக மலர்ந்தது. நல்லாத்தான் கொடுத்து விட்டுருக்கா உங்கள் அம்மா. நீங்கள் எங்களுக்கு ஸ்பெஷல் அண்டை வீடு. உட்காரு ஜோயா. நிறைய வீடுகளுக்கு போய் கறி கொடுக்கணும் நினையாமா? ஒரு நிமிஷம் இரு. பிரியாணி தேக்ஸாவின் மூடியை நகர்த்தி சிறிது பிரியாணியை 2 பிளேட்டுகளில் வைத்து கொண்டு வந்து நீட்டினாள் மரியம் பீவி. எங்கள் பிரியாணியை கொஞ்சம் டேஸ்ட் பாரு ஜோயா. ஜோயா பிஸ்மில்லாக் என்றபடி தின்றாள். சூப்பராக இருக்கு நெய்யாமா. ஜோயா கொண்டு வந்த கறியை ஒரு பாதியாவில் போட்டு மூடி வைத்தாள். குளிர்சாதன பெட்டியில் இருந்து ஜாங்கிரி டப்பாவை எடுத்தாள். ஜோயாவின் எவர் சில்வர் டப்பாவில் 6 மினி ஜாங்கிரிகளை அடுக்கி மூடினாள். இணையா இதை ஜோயாவிடம் கொடுத்தாள். ஜோயா பர்கா, உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சலாம் சொன்னதாக சொல்லு. அடுத்த பக்ரீத் நிச்சயமாக நாங்கள் குர்பானி கொடுப்போம். கறி உங்களுக்கு தான். இன்ஷா அல்லாஹ். கிளம்பினாள் ஜோயா பர்கா. உங்கள் வீட்டில் அனைவருக்கும் எங்கள் வீட்டு சலாம். நான் கிளம்புறேன். அவள் போனதும் மரியம் பீவி கொடுத்த கறியை மீண்டும் ஒரு பார்வை பார்த்தாள். எனக்கு ஒரு யோசனை இணையா. என்னம்மா? என்னதான் சமாதானம் பேசினாலும் சண்டை போட்டவ கறி நமக்கதுக்கு. பேசாமல் அப்படியே இந்த கறியை ஒரு மிஸ்கினுக்கு போட்டுறலாம். மிஸ்கினுக்கு வேற ஏதாவது கறி இருந்தால் கொடுமா. நட்பு நாடி சமாதானம் பேசி வந்த கறி இது. பேசாமல் மட்டன் கிரேவி பண்ணிடு. பிரியாணியோட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். உன் அத்தா ஏதாவது சொல்ல போகிறாரு. நான் அவர் கூட பேசிக்கிறேன். அப்போ சரிடி. மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பித்தாள் மரியம் பீவி. கிரேவியின் நறுமணம் சாந்தியும் சமாதானமுமாய் சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. இனாயாவின் அத்தா வீட்டுக்கு நடந்து வந்தான். எதிர்பட்டான். ஜோயாவின் அத்தா. அஸ்லாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். தியாக திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். இருவரும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி முசாபஹா செய்து கொண்டனர். என்னை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள். ஜாங்கிரி தின்றபடி நின்ற ஜோயா பர்கா இணையாவை பார்த்து தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள்.